நம்ம மெக்கானிக் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஃப்ரிட்ஜில் வந்து கீழே மட்டும் கூலிங்கே வரல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போய் பார்க்கும்போது கீழே வந்து லைட்டாக தான் கூலிங் இருந்தது. ஆனால் மேலே வந்து நல்லா ஃபுல்லாக ஐஸாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் நிறையா கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வரும். அதுக்கு முக்கியமாக வந்து என்ன அப்படின்னா வந்து அதில் இருக்க ஹீட்ரு தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஹீட்ரு பைமெட்டலு அந்த மாதிரி பைமெட்டல் அதில் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து ஃபியூஸ்னு அதில் இருக்கும். ஹீட்டருக்குள்ளே கனெக்ஷன் இது செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இது கரெக்டாக எப்படி செக் பண்ணுது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஹீட்ரு ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். ஹீட்டருக்கும் பைமெட்டலுக்கும் கனெக்ஷன் கொடுத்து பாருங்கள். பார்க்கும்போது தெரியும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. வந்து இல்லைனா வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணதுக்காக இந்த மாதிரி போர்டு வந்து தனியாக கிடைக்கும். இந்த போர்டோட ரேட்டு எவ்வளோ வருது அப்படின்னு தெரில. ஸோ மார்க்கெட்டில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு இருக்கும். ஸோ சில கடையில் 2000 வரைக்கும் கூட இருக்கும். சில இதில் ரேட்டு கம்மியாக இருக்கும். எவ்வளோ வருதுன்னு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு இந்த போர்டு மட்டும் செப்பரேட்டாக மாற்றணும் அப்படின்னா கூலிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹீட்ரு கனெக்ஷன் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஹீட்ரு கனெக்ஷன் என்ன ப்ராப்ளம், இந்த ஹீட்டர்னால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி கீழே ஃபுல்லாக ஐஸ் ஆயிரும். ஐஸ் ஆகிட்டு கீழே வந்து கூலிங்கை வந்து போகக்கூடாது. கீழே உள்ள அந்த டக்ட் மாதிரி அந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குல்ல, அது வழியாக கூலிங் போகக்கூடாது. ஸோ அந்த ரீசன்னால் மட்டும்தான் வந்து கீழே கூலிங் வராமல் இருக்க காரணம். இந்த மாதிரி நேராக ஃபேஸை நியூட்ரலில் எடுத்து இந்த மாதிரி ஹீட்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா ஹீட்டர் ஒர்க் ஆகுது தெரியும். அங்கே உள்ள ஐஸ் மட்டும் அப்படியே மெல்ட் ஆகும். அப்படி மெல்ட் ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு மாதிரி ஹீட்டர் இருக்கும். சிலதில் அடியில் இருக்கும் ஹீட்ரு. அடியில் இருந்துச்சுன்னா ரெட் கலரில் அப்படியே எரியுது தெரியும் ஹீட்ரு. ஸோ இந்த மாதிரி போர்டை மட்டும் தனியாக எடுத்து மாற்றியாச்சு. அந்த போர்டை எடுத்துகிட்டு இந்த போர்டு மாற்றியாச்சு. மாற்றி பார்க்கும்போது ஒரு ஹீட்ரு ஆன் ஆகிறதுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கழித்து தான் வந்து ஹீட்ரு ஆன் ஆகும். ஸோ வந்து ஃப்ரிட்ஜு கண்டினியூஸாக ஒரு நாள் ரன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஃபுல்லாக வந்து ஹீட்ரு ரன் ஆகுதா, பைமெட்டல் ஒர்க் ஆகுதா அப்படின்னு. ஸோ இதில் வந்து பைமெட்டல் ஒன்றும் இருக்காது. பைமெட்டலுக்கு பதிலாக ஒரு சென்சார் இருக்கும். ஸோ அந்த சென்சார் ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்னு ஃபுல்லாக வந்து ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இப்போ வந்து அந்த போர்டை மட்டும் எடுத்துகிட்டு மாற்றியாச்சு. இதில் இன்னொரு போர்டு ஒன்று இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு 12 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரோடு இருக்கும். என்ன அப்படின்னா அந்த லைட்டுக்கு, இந்த சவுண்டுக்கு, இந்த டோர் சுவிட்சுக்கு அதுக்கெல்லாம் வர கனெக்ஷனு. ஸோ அந்த போர்டுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த போர்டை மட்டும் மாற்றி பாருங்கள். இந்த போர்டு தான் மேக்ஸிமம் கனெக்ஷன் வந்து ஒன்று ஃபேஸு, இன்னொன்று கம்ப்ரஸர் கனெக்ஷன், இன்னொன்று ஹீட்ரு கனெக்ஷன். ஸோ மாற்றினேன் சரியாயிருச்சு. நீங்களும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.